Sister Vanilla. Ma'am, how are you, ma'am? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். You are a Hindu woman. ஆமா பாஸ்டர். ஓம் சக்தி. ஆமா பாஸ்டர். ஓம் சக்தில நீங்க இருந்தது எனக்கு தெரியுமா? இல்ல சார் பாஸ்டர் தெரியாது. The first time ஆமா பாஸ்டர். சர்ப்ரைஸா இருக்கா? ரொம்ப எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகுதா? படபடப்பா இருக்கா? டென்ஷன் ஆகுதா? படபடப்பா இருக்கு எனக்கு ரொம்ப. நீங்க ஓம் சக்தில லீடர் வேறயா? இருந்த பாஸ்டர், இப்ப இல்ல பாஸ்டர். ஓம் சக்தில நீங்க லீடரா இருந்தீங்க? ஆமா பாஸ்டர். நான் உங்க கூட பேசுறப்ப கடவுள் எனக்கு ஓம் சக்தியை தான் காமிச்சாரு. ஆமா பாஸ்டர். நீங்க ஓம் சக்தியில இருந்தத, that means red and red. ஆஹா, at the same time நீங்க சாமியும் ஆடுவீங்க. ஆமா பாஸ்டர். ஏன் அழுகிறீங்க? நன்றி பாஸ்டர், என் கூட பேசுறதுக்கு நன்றி பாஸ்டர். நீங்க இருந்தது எனக்கு தெரியுங்களா? இல்ல பாஸ்டர். Go deeper, man of God. உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கா? ஆமா பாஸ்டர். ഒന്ന് രണ്ട് പേരുകൾ കർത്താവ് കേൾപ്പിക്കുന്നത് எனக்கு ஆண்டவர் ரெண்டு பெயர்களை சொல்றாரு. ഒന്ന് ഇമ്മാനുവേൽ എന്ന് പറഞ്ഞൊരു പേര്. ஒரு பேரு இம்மானுவேல். ഇത് എവിടുന്ന് വരുന്ന ആളാണ്? ഇങ്ങ വരുതാ തൂത്തുക്കുടി. നിങ്ങളുടെ കുടുംബത്തെ കർത്താവ് ഈ സൂര്യന് കീഴിൽ നിന്ന് நீரியன்ல இருந்து அந்த நபர் தான் உங்களை தவறாக எடுத்துக்கொண்டு இந்த சூரியனுக்கு கீழே விட்டுட்டாரு. கரெக்ட் கரெக்ட். என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அதாவது இவர்களை இப்போ தீர்க்க தரிசனம் உரைத்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதாவது கடவுள் மிகவும் துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் கூறுகிறது. இவர்களும் ஒரு தீர்க்கதரிசிகள் சொல்லி இவர்களை போய் நீங்கள் விசுவாசிகளை இவர்கள் பின்னாடி செல்லுகிறீர்களே என்று பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். அதனால் தயவு கூர்ந்து முதலாவது இப்படிப்பட்ட பொய் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகளிலிருந்து விலகி வெளியே வாங்க. அதுக்கப்புறமாக நான் தீர்க்க தரிசனம் என்றால் முதலாவது என்ன என்பதை நீங்கள் விசுவாசிகளே தெளிவாகவும் புரிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் என்றால் கடவுள் ஃபோர்நோன் நாலேஜ் கொண்டவர். நடக்க போகிற காரியங்களோட எல்லா நாலேஜும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் உலகத்தை படைத்தார். அதற்காக எல்லா காரியத்தையும் உலகத்தில் அவர் பண்ணலை. அதாவது தீர்க்க தரிசனம் என்றால் நடக்க போகிற காரியத்தை சொல்லுவது தான் தீர்க்க தரிசனம். சில காரியங்களை அவர் பண்ண போகிற காரியத்தை சொல்லுவார், அதுவும் தீர்க்க தரிசனம் தான். அதாவது இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியமும் தீர்க்க தரிசனம் தான். அவர் சில காரியத்தை நடத்துவார், அதை முன்கூட்டியே தீர்க்கதரிசிகளுக்கு கூறுவார், அதுவும் தீர்க்க தரிசனம் தான். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும், இந்த ரெண்டும் தீர்க்க தரிசனம் தான். அதற்காக உலகத்தில் எல்லா காரியத்தையும் அவர் பண்ணவில்லை. ஏனென்றால் பொல்லாங்காய் பண்ணுகின்ற காரியங்கள் எதுவுமே அவரால் நடக்கப்பட கிடையாது. அதாவது எல்லா காரியத்தையும் அவர் பண்ணவில்லை. அவர் பண்ண போகிற காரியத்தை சொல்வது தீர்க்க தரிசனம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடக்க போகிற காரியத்தை சொல்வது தீர்க்க தரிசனம். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். அடுத்ததாக வேதாகமம் முழுவதும் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் விசுவாசிகளே. அதையும் நீங்கள் தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதாகமத்தில் எல்லா வசனமும் தீர்க்க தரிசனம் ஏற்கனவே உரைக்கப்பட்டு விட்டது. உலகம் எப்படி போய் முடிய போகிறது, உலகத்தில் உள்ள கடைசி காலகட்டத்தை வரைக்கும் எப்படி முடிய போகுது, எல்லா தீர்க்க தரிசனமும் ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டு விட்டது. அதாவது இயேசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகைக்கு அப்புறம் என்ன நடக்கும், எல்லா காரியத்தையுமே வேதத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு விட்டது. வேதமே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான். தானியேல் எல்லா தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்தார். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல இருக்க தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அதில் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்படாத தீர்க்க தரிசனங்கள். ஆதலால் வேதாகமத்தை நான் முதல்ல நிறைவேற்றப்படாத தீர்க்க தரிசனத்தை தனியாக நான் ஒதுக்கி படிக்கணும். நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எதுன்னு பிரித்து, இந்த ரெண்டத்தையும் பிரித்து வைத்து நான் படிக்கும்போது தான் இன்னும் நிறைவேறப்படாத தீர்க்க தரிசனங்கள் எது இருக்கிறது, அப்படின்னா அந்த உலகம் எப்படி செய்ய முடிய போகுது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம், படித்து கொள்ளலாம். அதை குறித்த தெளிவான வீடியோக்கெல்லாம் நான் அடுத்த வருகின்ற ஒவ்வொரு வீடியோவில் நான் பதிவிடுகிறேன். அப்படின்னா இப்போ கேட்பீர்கள், அப்படின்னா இப்போ புதிதாக எதுவும் தீர்க்க தரிசனம் கிடையாதா என்று கேட்பீர்கள். நான் வேதவசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் உண்டு. அதாவது நீங்கள் வேதாகமம் கொடுக்கப்பட்டது லாங்கான தீர்க்க தரிசனம், உலகத்தின் முடிவு, உலகத்தினுடைய இதுகள் எப்படி நடக்குங்கிறது. ஷார்ட்டான தீர்க்க தரிசனங்கள்
அந்த தீர்க்க தரிசனங்களும் உண்டு. வேதத்தில் அற்புதங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. அப்போஸ்தலர் பணி உண்டு. அதான் வேதாகமம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இதெல்லாம் எதற்காக உண்டு என்றால் பக்தி விருத்தி ஏதுவாக. இதெல்லாம் நம்ம சொல்வது நிமித்தம் ஒருத்தன் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பி வர்றதுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டும். அதெல்லாம் உண்டு. ஆனால் அது ஒன்றுமே கிடையாது. தீர்க்க தரிசனமே கிடையாது, அப்போஸ்தலர் பணி கிடையாது, அற்புதம் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு கூட்டம் எழுப்பி கொண்டிருக்கிறது. கேல்வின் கூட்டம். அது ஒரு பொய் கூட்டம். இந்த கூட்டங்கள் கடைசியாக கிறிஸ்துவே கிடையாது என்று சொல்லிவிடுவார்கள். என்றால் எபேசியர்களில் தெளிவாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் தீர்க்க தரிசனத்திலும் எல்லாத்திலும் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் பணியில் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கும் என்று சொல்கிறோம். இவர்கள் அதெல்லாம் கிடையாதுன்னா கடைசி கேட்டகரியில் கிறிஸ்துவே கிடையாது என்று வந்துவிடுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனம், அற்புதங்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் எல்லாமே உண்டு. ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருந்த வீடியோவில் அவர்கள் பண்ணுவது பொய் தீர்க்க தரிசனம். என்னடால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் வீடியோவை வைத்துக்கொண்டு அவங்களே வீடியோவை வைத்துக்கொண்டு நான் தீர்க்க தரிசனம் கொடுக்க மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த காண்பிக்கிறார்களே, அவர்கள் எல்லாரும் பொய் தீர்க்கதரிசிகள் என்பதை விசுவாசிகளை நீங்கள் தெளிவாகவும் திட்டமும் தெளிவுமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இப்போ ஒரு தீர்க்கதரிசி போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், அந்த இடத்துல மற்ற நிறைய பேர் வேற ஒருத்தவங்க கேமராவை கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு உண்மையான தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். ஆனால் அவர்களே கேமராவை வைத்துக்கொண்டு நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், தீர்க்க தரிசனம் என்று உரைக்கிறோம் என்று வீடியோக்களை போட்டால் அவர்கள் எல்லாம் 100% அவர்களுக்கு முத்திரை குத்துங்கள். அவர்கள் எல்லாம் 100% கள்ள தீர்க்கதரிசிகள். விசுவாசிகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் என்னுடைய சேனல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். அப்போ நீங்கள் வர்ற ஒவ்வொரு வீடியோக்களும் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, வேதம்னா என்ன, எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தெளிவும் திட்டமும் இந்த நோக்கத்துடன் நீங்கள் வேதத்தை படிக்கும்போது நீங்கள் ஆழமாக சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். நன்றி.